ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்னைக்கு வந்து கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் கொள்ளு பருப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஊர்லேயே அந்த கல்லில் உடச்சி எடுத்துன்னு வந்தது. நீங்கள் வந்து இது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டால் போதும். அது நல்லா இந்த மாதிரி உடஞ்சிரும். இதாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கொள்ளு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டால் போதும், இந்த மாதிரி பருப்பு மாதிரி வந்துடும். ஆனால் அதில் தோலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்களாம் க்ளீன் பண்ணிடணும். இந்த தோல் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். நான் கழுவி நல்லா எடுத்து வச்சுட்டேன். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு, இதில் கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கும் நிறையவே. இப்போ அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். தக்காளி ஒரு 3 எடுத்துருக்குறேன். இதை போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரணும். இது அப்போ தான் வேகும் நல்லா. 4 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குது. பாருங்க, நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி வேகணும் பருப்பு. இப்போ இது வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம். இது வந்து குக்கரில் கடைய முடியாது, அதனால நான் சட்டியில் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா நைஸாக கடைய முடியும். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். ஒரு சுற்று விட்டால் போதும், மிக்சியில் மஞ்சிக்கும் அது. இப்போ நான் கடைஞ்சிக்கிறதுல இது சட்டியில் வச்சு கடைஞ்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா கடைஞ்சான பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு புளி தண்ணி கொஞ்சமாக, ஒரு கொட்டை புளி ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும். அது சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அந்த சாம்பார் தூள் வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும், இறக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. இது இறக்கி வச்சாலுமே கொதிச்சுனே இருக்கும் சட்டின்றதுனால. தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுமே வெங்காயம், 2 காஞ்ச மிளகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு வடகம் இருந்தாலுமே போட்டு தாளிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. நான் வடகம் இல்லை, அதனால் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து இந்த பொன்னிறமாக வரணும். அப்போ தான் அந்த தாளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து ஊற்றினா அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றிக்கலாம். இப்போ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இது ரெடி. இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ராகி களிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.